தாமரை நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் செஷன் பார்த்தேன் யூடியூப்ல. அந்த சேனல் பேர் என்ன அப்படின்னா பியர் பைசெப்ஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். ரன்வீர் அலஹ்பாதியா அவர் தான் அந்த சேனலுடைய ஓனர், பிளஸ் அவர் தான் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் எடுப்பார். ஸோ அவருடைய அந்த சேனல் எப்படிப்பட்ட சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி வேஸாக இருக்கட்டும், லீஜர்ஸாக, இந்த மாதிரி எல்லா கோணத்தில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு, லைக் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காங்க, நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி அவர்கள், சுப்பிரமணிய சுவாமி அவர்கள், அண்ட் ஃபிட்னஸ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கால்மேன் அவர்கள், அப்படி நிறைய பேர் வந்து ஒரு சேனலில் வந்து அவர் கூப்பிட்டு வச்சு பாட்காஸ்ட் செஷன் எடுத்திருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு 8 மில்லியன் கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் சேனல், ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் அப்படின்னு பார்க்கலன்னா நிறைய நாலேஜ் வந்து கலெக்ட் பண்ணலாம். இவங்களோட வியூ எப்படி இருக்கும், ஸோ பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், எல்லா விஷயம் ரிலீஜியஸாக இருக்கட்டும், இதெல்லாமே முடிகிற ஒரு சேனலாக இருக்கும். அண்ட் இவர் வந்து பிரதமர் மோடி கிட்ட இருந்து வந்து நேஷனல் டிஜிட்டல் அவார்ட்ஸ், கிரியேட்டர் டிஜிட்டல் அவார்ட்ஸ் கூட இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய சேனலில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் யூடியூபர், அதாவது தமிழ் யூடியூப் சூப்பர் ஸ்டாரை வந்து கூப்பிட்டு அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. நான் கொடுத்த டேக்லைன்ல பியர் பைசஸ் அவர்கள் அந்த சேனல் அவரே வந்து கொடுத்திருந்த டேக்லைன் தான் இது. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்து ஒரு யூடியூபர் தமிழ்நாட்டில், ஸோ அவர் வந்து எப்போவுமே ஏதாவது விஷயம் நடந்தால் டக்குன்னு அதை பற்றின கண்டென்ட் போடுறது, இந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இவர் மேலே வந்து அவரை பற்றின ஒரு அசம்ஷன் இருந்தும் இல்லையா, ஸோ அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்படி இது பண்ணுவார் போல, ஸோ இந்த மாதிரி பேசுவார். ஸோ கொஞ்ச நாள் பார்க்கும்போது நம்மளே ஒரு யூடியூபர் ஒரு பர்சன் ஒரு பேசும்போதே சரியா தப்பான்றதை விட ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு யூடியூபர் தான் அவர். ஸோ அவரை வந்து இவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ எனக்கு அந்த பர்சனை பத்தின ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பெர்செப்ஷன் இந்த ஒரு ரன்வீர் அவருடைய இன்டர்வியூல இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது அப்படியே சுக்குநூறா உடைச்சு தள்ளுற மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா, அவருக்கு வந்து பாலிட்டிக்கல் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கா, இல்லை ஏன் இவர் இப்படி பேசுறாரு, இவரோட ஸ்டாண்ட் இப்படி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு பல குழப்பங்களை வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி 2 days ஆயிடுச்சு இது இந்த இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணி. நான் பார்க்குறேன் யாராச்சும் இதை பற்றி பேசுவாங்களா தமிழ்நாட்டில், இல்லை யாராச்சும் இதை பற்றி சொல்கிறாங்க, பற்றி யாருமே சொல்லலை. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை என்கிட்ட தான் பிரச்சனையா அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், சரி நம்ம அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம். ஸோ கமெண்ட்றப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்களா, தமிழ் மக்கள் கூட பார்ப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒவ்வொரு கமெண்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கமெண்டா பாக்குறேன். அப்பதான் புரிஞ்சுது, ஓகே நமக்கு மட்டும் தோணல, எல்லாருக்கும் தான் தோணி இருக்கு அப்படின்றது. நான் வந்து நினைச்சதை விட ரொம்பவே இதா வந்து அவர் அடிச்சிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணேன், கண்டிப்பா நம்ம வந்து இதை பத்தி பேசணும். ஸோ நான் பேச போற விஷயங்கள் வந்து லைக் டேட்டாவேஸ், லைக் ஹிஸ்ட்ரி வேஸ் இதுதான் அப்படின்றது. அண்ட் அது என்னுடைய பெர்செப்ஷன் தான். அண்ட் சில விஷயம் வந்து உண்மையில என்ன நடந்துச்சுன்ற பை டேட்டா. ஸோ அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய அந்த சூப்பர் ஸ்டார் யூடியூபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவர்கள் தான். ஸோ அவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சாரி மறந்துட்டேன், MG². ஸோ அவரை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு பாட்காஸ்ட் செஷன்ல ரன்வீர் அவர்கள் முதல் கேள்வியா மதன் கௌரி அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு தோத்ததுக்கான காரணம் என்ன? அண்ட் எனக்கு வந்து பெருசாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. அண்ட் ஒன்லி நேம் நான் கேட்டது வந்து அண்ணாமலை, அதுதான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரன்வீர் சொல்றாரு. ஸோ மதன் கௌரி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ADMK தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதே லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஸோ 3வது லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து பிஜேபி தான் இருக்குது. அண்ட் பிஜேபி இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கரெக்டான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் வந்து பண்ணாங்க. அதாவது ஒரு கேஸ்ட் பார்ட்டியை வந்து அவங்க சேர்த்துக்கிட்டு, அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஸ்ட் பார்ட்டியை சேர்த்துக்கிட்டு ஒரு நல்ல சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் அவர் அடுத்த பேசும்போது சொல்றாரு. அதனால தான் நிறைய இடத்துல வந்து பிஜேபி செகண்ட் பிளேஸை வந்து, அதாவது ADMK வந்து பல இடங்களை பின்தள்ளி பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்து இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே அண்ணாமலை பண்ண இந்த சோஷியல் இன்ஜினியரிங் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிம்பிளி சேஸ் என்னன்னா, அந்த ஒரு கேஸ்ட் பார்ட்டி உள்ள இருந்ததுனாலே தான் நிறைய இடத்துல வந்து பிஜேபிக்கு இந்த ஒரு பிளேஸ் கிடைச்சது அப்படின்றத அவர் அங்கே ஸ்டேட்மெண்டா வைக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சு அப்படியே பேசிட்டு வரும்போது அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, தமிழக மக்கள் வந்து கேஸ்ட் ரிலீஜியன்லாம் பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து சமூக நீதி யார் கொடுக்குறாங்களோ, சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கேருந்து கிடைக்குதோ, எது சரியோ அதுக்கு தான் மக்கள் போடுவாங்களே தவிர ரிலீஜியனை பார்த்து போட மாட்டாங்க, கேஸ்ட்டை பார்த்து போட மாட்டாங்க அப்படின்னு இப்பதான் அவர் சொல்லி முடிச்சாரு ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கு வந்து ரெசிப்ரோக்கலா அப்படி ஆப்போசிட்டா இது பேசுறாரு. இதை பேசியிருந்தா இதை சொல்லியிருக்க கூடாது, இது இருக்கிறதுனால தானே மக்கள் போடுறாங்க, இல்லை இது இருக்குதுன்னா மாற்றி சொல்லியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அங்கேயே ஒரு முரண்பாடு இருக்குது அவருடைய அந்த பாயிண்ட்ல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுடைய பேருக்கு பின்னாடி வந்து கேஸ்ட் நேமே இருக்காது அப்படின்ட்டாரு.
எனக்கு அதை கேட்டோடனே தான் எனக்கு ஒரு மாதிரி என்னடா கேஸ்ட் நேம் இருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோமே. அண்ட் முக்கியமா வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் சில இடங்கள்ல சில இது இருக்கும் இல்லையா, பாராளுமன்ற அந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, அங்க போய் நான் வந்து பார்த்திருக்கேன், மக்களை சந்திச்சிருக்கேன், கிராமங்களுக்கு போய் பேசியிருக்கேன். சில மக்கள் வந்து கண்மூடித்தனமா இந்த வருஷம் இவ்வளவு வருஷமா நாங்க இந்த பார்ட்டிக்கு போடுறோம், இதுக்கு போடுறோம்னு இருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து எங்களுடைய கேஸ்ட், எங்க கம்யூனிட்டியை சார்ந்தவர், எங்களுடைய சார்ந்தவர், அதனால நாங்க போடுறோன்றது மக்கள் மனசுல இன்னைக்கும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்க நிறைய பேர் வந்து பண்றாங்க. சோ அதை வந்து ஓப்பனா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரைட் பண்ற விதமா என்ன இருக்குன்னா, இங்க இருக்க பார்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு தொகுதியில வந்து இந்த கேஸ்ட சார்ந்தவங்க, இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்னு எதுக்கு நிக்க வைக்கிறாங்க, மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட வைப்பாங்க அப்படின்றதுல இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா கூட தெரியும் என்னென்ன கம்யூனிட்டில இருந்து எதனால நிப்பாட்ட வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது வெளிப்படையா ஒருத்தருக்கு தெரியிற ஒரு விஷயம். எனக்கு மதன் கௌரி அளவுக்கு எனக்கு இந்த விஷயத்துல அவருக்கு இருக்க அந்த ஒரு இயர்லி அனுபவம் வந்து அந்த வருஷ அனுபவங்கள் எனக்கு இல்லை, அவ்வளோ வருஷம் அனுபவம். பட் ஸ்டில் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையா வெளியில தெரியுது. அண்ட் அதை பத்தி நிறைய பேர் டிபேட் பண்ணி பேசியிருக்காங்க, எதனால நீங்க வந்து நிக்க வைக்கிறீங்க அப்படின்றது. அண்ட் வந்து தனி தொகுதி, பொது தொகுதி, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும். ஸோ அது இங்க இருக்கிறதுனால தான் இப்படி நிப்பாட்ட வைக்கிறாங்க. ஸோ ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பத்தி இப்படி பேசுறாரு. இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாருன்னா, பேருக்கு பின்னாடி ஜாதி பேரே இருக்காது, அண்ட் மக்கள் வந்து சமூக நீதி தான் பார்த்துதான் மக்கள் வந்து ஓட் பண்றாங்க பீப்புள்ஸ், இதெல்லாம் சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளி காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அது காரணம் பெரியார் தான். வி கால் ஹிம் தந்தை பெரியார் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ தந்தை பெரியார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து மக்களிடையில் இப்படி ஒரு விஷயமே கிடையாது, மக்கள் பேர் பின்னாடி கேஸ்ட் கிடையாது, இப்படி எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு ஹோல் ஐடியாலஜி தான் டிராவிடியன் மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஒரு ஐடியாலஜி கொண்டுதான் டிராவிடியன் மூமெண்ட் அப்படின்னு. ஸோ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அவர் முக்கியமா திமுக கட்சியை பத்தி தான் அவர் சொல்றாரு. அண்ட் அவர் இன்னும் சொல்றாரு, பெரியார் அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் தான் வந்து அவர் மேல இருந்த அந்த ஒரு இதுலதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எனக்கு என்ன டவுட்னா, ரன்வீர் கேட்கிறாரு, நீங்க பெரியார் சொல்றீங்க, ஹூ இஸ் ஹிம், கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்கும்போது அவர் பேர் சொல்றாரு, ஈவே ராமசாமின்னு முடிச்சிடுறாரு. ஏன் அந்த ஃபுல் பேர் வரல அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். அப்படி ஒருத்தருக்கு அந்த ஜாதியோட இது கிடையாது அப்படின்னா தன்னுடைய பேர்ல இருந்து அதை எடுத்திருக்கலாமே அப்படின்றது தான் இவ்வளவு வருஷமாக இருக்கும் சர்ச்சை இல்லையா. அது முக்கியமா அவர் தன்னோட கையெழுத்தை போடும் போதே அதுல வந்து ஈவே ராமசாமி அப்படின்னு முடிக்கிறது இல்லை, ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ட்டு தான் அவர் முடிச்சிருக்காரு. பிளஸ் அவர் பல மேடைகள்ல பேசும்போதும் வந்து அவரோட பேரை வந்து அவர் அப்படித்தான் சப்ஜெக்ட் பண்ணி சொல்றாரு. அவரே தன்னோட பேர்ல இருந்து அதை எடுக்கல, ஆனா எடுக்காத அவருக்காக இவர் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அண்ட் அவரோட பேர் அதோட நிப்பாட்டுறாரு. அண்ட் இட் ஆல் கம்ஸ் அண்டர் திராவிடியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பெரியாருடைய ஒரே ஒரு விஷன் என்ன, இந்த டிஎம்கே இந்த திராவிடத்துடைய ஒரே விஷன் என்ன அப்படின்னா, ஜாதி ரிலீஜன்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடணும், டஸ்ட்பின்ல போடணும், ஹேவ் டு புட் இட் இன் டஸ்ட்பின், அதுதான் வந்து இந்த திராவிடியன் மூமெண்ட் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. சில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க கரண்ட் டிஎம்கே மினிஸ்டர்ஸோட வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அமைச்சர் ஒருவர் வந்து ஸ்டேஜ்ல இருந்து பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்க பெண் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கேஸ்ட் தானம்மா அப்படின்ட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. இதையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒருத்தர் போட்டோ எடுக்க வரும்போது, நான் அந்த பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் கேட்டுட்டு முதலமைச்சர் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறாரு, அதுவா நீங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அவர் ஆமா அப்படின்றாரு. முதலமைச்சரே அப்படி இருக்காரு, வழிவர அமைச்சர்களும் அப்படி இருக்காங்க. எதை பார்த்து அவர் வந்து இங்க ரிலீஜன் இல்ல கேஸ்ட் இல்லைன்னு சொல்றான்னு தெரியல. இன்னும் நம்ம பல இந்த மினிஸ்டர் சைட்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். டிஎம்கே சைட்ல ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒரு பெண் வந்து ஒரு மனுவை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வச்சு அந்த பெண்ணோட தலையில அடிக்கிறாங்க. கோவிலுக்குள்ள வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு பையன் உள்ள போனான்றதுக்காக அப்ப சண்டை போடுறது ஒரு திமுக கவுன்சிலர் சேலம்ல நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் கரண்ட்லி இட்ஸ் ஹேப்பனிங். அதையும் தாண்டி ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இடையில இந்த ஜாதி சண்டை வந்து வருது. அதுக்குதான் ஒரு கமிட்டியை வந்து ஜஸ்டிஸ் சந்திர அவர்கள் தலைமையில வந்து அமைச்சு அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ இங்க அது இல்லாம இருந்திருந்தா எதற்காக அந்த ஜஸ்டிஸ் சந்திரவுடைய கமிட்டி இங்க இருக்கிறதுனால தான் இந்த கமிட்டி போட்டாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் வந்து மதன் கௌரி அவர்கள் பார்க்கலையா, அவருக்கு தெரியலையா, தெரிஞ்சு மறைக்கிறாரா, சொல்லாம இருக்கிறான்றதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இங்க இருக்கு. இதையும் தாண்டி இன்னைக்கும் இங்க பல கிராமங்கள்ல வந்து இரட்டை குவளை முறை இருக்கு. அது இல்லை நம்ம சொல்ல முடியாது இல்லை, அது இருக்குதுன்னா இங்க கேஸ்ட் பாக்குறாங்க, ரிலீஜன் வந்து எல்லாமே பாக்குறாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, இங்க இருக்கும் அமைச்சர்களும் பாக்குறாங்க. இவர் சொன்ன அந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல ஒரு கேஸ்ட் இவர் மென்ஷன் பண்றாரு இல்லையா, அந்த டைம் நான் சொன்னேன் திமுகலையும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்துருந்தாங்க இல்லையா, வேங்கைவேல், அந்த விஷயமா இருக்கட்டும், பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கீழ்வெண்மணி கேஸா இருக்கட்டும். கீழ்வெண்மணி கேஸ்லாம் நடக்கும்போது விஷயம் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே தந்தை பெரியார் அவர்கள், இவர் சொல்ற தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்தார்.
பிளஸ் அண்ணாதுரை அவர்கள் அப்போ சிஎம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்கள் அப்படிதான் வந்து டிஎம்கேவோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ மதன் கௌரி அவர்கள் இந்த மாதிரி தமிழகத்துல ரிலீஜன் பார்க்க மாட்டாங்க, கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அண்ட் இது ஃபுல்லா எராடிகேட் ஆச்சுன்னு நான் சொல்லலை, பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பட் அதே நேரத்தில் 50 வருஷமா வந்து இங்க திராவிடியன் பார்ட்டிஸ் தான் இருக்காங்க, பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் இட் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து நாங்கள் அதை பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதுவும் எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் இருக்குது. அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம போய் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் ஓப்பன் ஃபோரம்ல போய் தமிழ்நாட்டில் இப்படி அப்படின்ட்டு சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனா அது வந்து இன்னொரு விஷயமா சொல்லியிருக்கலாம், பல விஷயங்களை வந்து மறைச்சு பேசிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொல்வார்னா, இவர் கேட்பாரு ஆக்சுவலி இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே மாடர்ன் சேஞ்சஸ் தான், இந்த மாதிரி கேஸ்ட் பார்க்காது ரிலீஜன் பார்க்காது அப்படின்னு கேட்கும்போது மதன் கௌரி அவர்கள் சொல்றாரு, இல்ல இல்ல இது வந்து பெரியார் காலத்திலிருந்தே இது இருக்குது, ஆஃப்டர் பெரியார் இட் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வந்து பெரியார் முன்னெடுத்து வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, வைக்கம் போர் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வைக்கம் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பெரியார் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல வந்து எப்படின்னா இது ஒரு வரலாற்று விஷயத்தையே வந்து திருத்தி பேசின மாதிரி இருக்குது. இன்னைக்கு மதன் கௌரி மட்டும்தான் முதல் முறை அப்படின்னு சொல்ல முடியும், பலரும் வந்து இதை பேசும்போது வந்து வைக்கம் வீரர் வந்து பெரியார், வைக்கம் வீரர் தந்தை பெரியார், வைக்கம் வீரர் ஈவே ராமசாமி இப்படின்ட்டு வந்து இந்த ஒரு டேமை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி இதோட கிளாரிஃபிகேஷன் நானும் பார்த்திருக்கேன். இந்த வைக்கம் பிகாஸ் கேரளால வந்து ஒரு இடத்துல இது நடந்தது. ஸோ அங்க வந்து இருக்க ஒரு கல்வெட்டு இருக்கும், அதாவது இந்த வைக்கம் மூமெண்ட்ஸ்ல யார் யார் வந்து பங்கெடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈவே ராமசாமி இல்லை தந்தை பெரியார் அப்படின்ட்டு ஒரு பேரே அதுல வந்து இருக்காது. ஸோ ஓகேவா, அந்த மாதிரி அங்கேயே வந்து ஒரு ப்ரூஃப் அது இருக்குது ஸ்டாண்ட் பை. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் போர் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் மேலே நடந்துச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம் கிட்டே இருக்கும். அது லைக் 600+ டேஸ் மேலே வந்து இந்த வைக்கம் போர் அப்படின்றது வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன எப்போ சொல்லுவாங்கன்னா, கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்ட்டு பிற்படுத்த ஜாதியினர் சொன்னாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் அப்படின்றது. இது கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்றதுல அது என்ன அப்படின்னா அதை விடையும் மோசம். அது ஆக்சுவலாக கோவில் இருக்கிற அந்த தெரு இருக்கும், அந்த தெருக்குள்ளாடியே ஒரு குறிப்பிட்ட ஜாதினா நடந்தே போகக்கூடாது, அந்த ஸ்ட்ரீட்ல வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால அதுக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அது. ஸோ அதை யார் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்ரீ நாராயணகுரு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருடைய ஃபாலோவராக இருந்த மாதவன் அப்படின்றவரும் வேறையும் ஒரு 2-3 பேர் தான் வந்து இதை முன்னெடுக்கிறாங்க, ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணணும், இதுக்கு இந்த இவங்களுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அவர்கள் தான் இதை வந்து ஹெட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ஒரு 3-4 பேர் வந்து இதை பண்றாங்க. ஸோ இதில் வந்து காந்திஜி அவர்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அவர் காங்கிரஸ்லேயே அவர் என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேயா, ஸோ நீங்க காங்கிரஸ் பார்ட்டி இங்க இருக்க காங்கிரஸ் பார்ட்டி இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு இடத்துல இருக்கவங்க நீங்க முன் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தமிழ்நாடுடைய அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில ராஜாஜி அவர்கள் இருக்காங்க. ராஜாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவே ராமசாமி அவர்களை நீங்க வந்து அங்க போங்க அப்படின்ட்டு இவர் வந்து அவரை போக சொல்றாரு. ஸோ அப்படிதான் அந்த போராட்டத்துக்கு வந்து இவர் ஜாயின் பண்றாரு. அதுவும் முதல் நாள்ல இருந்தே அந்த வைக்கம் சத்தியகிரகால அவர் வந்து இது பண்ணல. இவர் வந்து இவருடைய காந்தி அவர்கள் காங்கிரஸ் அழைச்சு, காங்கிரஸ்ல இங்க ராஜாஜி அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை போக சொல்லி அப்படி போய் அவர் அந்த வைக்கம் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அதுல வந்து நிறைய அரெஸ்ட் நடந்துட்டே இருக்கும் எப்பவுமே, இங்க போராட்டம் பண்ணா பிடிச்சி உள்ள போறது. அந்த மாதிரி இவரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. பண்ணப்பட்டு ஒரு 3-4 நாட்கள் ஏதோ உள்ள இருந்தார் நினைக்கிறேன் ஜெயில. அப்புறம் ரிலீஸ் பண்ணப்படுறாரு. அவர் திரும்ப அவர் இங்க தமிழ்நாடுக்கு வரும்போது மறுபடியும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ மொத்தமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் வந்து தந்தை பெரியாரோ இல்ல ஈவே ராமசாமி அவர்கள் வந்து அதுல ஜாயின் பண்ணல, அவருக்கு இதுக்கு எந்த பார்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவர் ஜாயின் பண்ணாரு. ஆனா யாருடைய இது பேர்ல அவர் போனாரு அப்படின்றதும், வைக்கம் வீரர் வைக்கம் நாயகர் அப்படின்ட்டு இவரை வந்து கோட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. மாதவன் அவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம், வைக்கம் வீரர் வந்து மாதவன் அவர்கள் தான். ஸோ இந்த ஒரு வரலாற்றை வந்து திரித்து வந்து திராவிடியன் மாடல் திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து இதை பேசுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பல வருஷமாவே இருக்குது. நீங்க போய் பார்த்தாலே தெரியும், இந்த ரியல் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அதற்கு சான்றாக தான் சொன்ன அந்த கல்வெட்டு, அதுல வந்து ஈவே ராமசாமி இல்ல தந்தை பெரியார்ன்ற ஒரு பேரே வந்து அதுல இருக்காது அப்படின்னு தான். ஸோ இதையும் வரலாறு தெரியாம வந்து இவர் மதன் கௌரி அவர்கள் அங்க பேசிட்டாரோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் தோணுது. அண்ட் அடுத்தது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, யூ பீப்பிள் கால் இட் சென்ட்ரல் கவர்மெண்ட், வி கால் இட் யூனியன் கவர்மெண்ட் இப்படி சிரிச்சுட்டே சொல்லுவாரு. அது நீங்க மத்திய அரசு தானே வந்து நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க, நாங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லுவோம். பிகாஸ் கான்ஸ்டிடுவன்சி அதான் சொல்லியிருக்கு, லைக் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதனால நாங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பல வருஷமா நடக்கிற விஷயம் இல்லை. தற்போது
பாஜக ஆட்சியில வந்து திமுக வந்ததுக்கு அப்புறமா இந்த பேர் மாற்றம் வந்து நடந்தது. ஆனா அதே திமுக வந்து அதே கான்ஸ்டிடியூன்ஸ்ல பாரத் இஸ் இந்தியா, இந்தியா இஸ் பாரத் அதை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு வருஷம் இந்தியான்னு கூப்பிட்டு இருக்கோம், எப்படி பாரத்னு கூப்பிட முடியாதுங்க அப்படின்ட்டு அவங்க இந்த பக்கம் சொல்லுவாங்க. ஆனா வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசும் கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டும் இவங்க எடுப்பாங்க. ஸோ அது ஒரு பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டூயிங் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவர் வந்து இதை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஒன்றிய அரசு. ஆனா இவர் வந்து திமுக கொண்டு வந்த இந்த பேரை வந்து பெருமையா இவர் பேசுறாருன்னா, நான் அதே திமுகல முதலமைச்சரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டா ஏதோ மோடி அரசு எதையோ சாடுறாரு, ஒரு பிரஸ் மீட்ல எதையோ பேசுறாரு அப்படின்ட்டா சொல்லுவாரு ஒன்றிய அமைச்சர், இல்லைன்னா ஒன்றிய மந்திரி, அது இல்லைன்ட்டா இந்திய பிரதமர் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா அதே அவர் வந்து மோடி அவர்கள் இருந்த மேடையில பேசின ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மத்திய அமைச்சர்கள், மத்திய மந்திரி அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இந்திய பிரதமர் இல்லைங்க, பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ பேர் வச்சு அவங்களே பேர் வச்சவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த பேரை யூஸ் பண்றது இல்லை. ஆனா இவர் போய் அங்க வந்து அதை பெருமையா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஐம் சேயிங் இதெல்லாம் வந்து அவர் அங்க கோட் பண்ணி இந்த ஒரு விஷயமா சொல்றாங்க. அதை வச்சவங்களே அதை பெருசா இது பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விஷயம். ஈவி ராமசாமி அவர்கள் வந்து ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில இருந்தவர். ஆனா அப்படி இருந்துட்டும் அவர் அதெல்லாம் விட்டுட்டு அவர் நினைச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், அவர் அப்படியெல்லாம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு வாழ்ந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து சமூக நீதிக்காகவும் பெண் உரிமைக்காகவும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனுடைய வழித்தோற்றம் தான் இப்போ வந்து திமுக திராவிட கட்சிகள் இப்படி இருக்கிறது. திராவிட கட்சி இஸ் பிராக்டிசிங் தட் அண்ட் மக்களும் அப்படிதான் இருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து ஓட்டு போடும்போது கூட அந்த சமூக நீதியை பார்த்து தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து 40க்கு 40 வந்து திமுக தான் எடுத்து. ஸோ திமுக என்னென்ன சமூக நீதிகள் வந்து இந்த ஒரு 3 வருட காலத்துக்குள்ள திமுகவோட சமூக நீதி என்னன்றதை வந்து பார்ப்போம். கனிமொழி அவர்கள் வந்து அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, பெண்களுடைய தாலி வந்து இந்த சாராயத்தாலே மதுவால தான் இறக்கப்படுது, தாலி இது போகுது, பறி போகுது. ஸோ அதனால இதை வந்து மது கடைகளை மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் வந்து அவங்க ஆளும் கட்சியா வந்துட்டு அது ஜாஸ்தி ஆயிடுச்சு தான் சொல்லணுமே தவிர அது குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அதை விட முக்கியமா நம்ம பாக்குறோம் கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்றது. ஸோ வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ அவங்க சமூக நீதி எந்த மாதிரி அவங்க சமூக நீதியை ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம இந்த ஒரு விஷயம். அடுத்ததா இன்னொன்று கனிமொழி அவர்கள் வந்து மேடையில் பேசிட்டே இருக்கும்போது அதுல நிற்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து டியூட்டியில் இருக்காங்க, ஒரு பெண் போலீஸ். அவங்க கிட்ட திமுக கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்து அந்த பெண் கிட்ட வந்து தகாத முறையில வந்து தொடவும் இது பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இதற்கு அவங்க வந்து பேசவோ இல்லை அப்போ அந்த டைம்ல அதை பத்தி பேசவோ இல்லை அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவோ எதுவுமே வந்து பண்ண முடியல. இவங்க வந்து பெண் உரிமை சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து இங்க ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறமா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அங்க இருக்கும் அமைச்சர்கள் என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். பொன்முடி அவர்களா இருக்கட்டும் என்ன சொன்னாங்க, ஓசி பஸ்ஸா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க, ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் வந்துச்சா, சரி ஒரு மினிஸ்டர் கேட்கிறாரு 1000 ரூபாய் வந்துச்சான்னு மக்கள் கிட்ட வந்து அன்போட கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. 1000 ரூபாய் வந்துச்சா, ஃப்ரீயா போன் பேசலாமா, கடலை போடலாமா அப்படின்றாரு, மேக்கப் போடலான்றாரு. இந்த மாதிரி இழிவுபடுத்தி அதுக்கு எதுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும், வாங்குறவனுக்கே எதுக்குடா வாங்கணும் அப்படின்ற மாதிரி பண்ற அளவுக்கு சொல்லி காட்டுவாங்கல்ல, உனக்கு நான் தான் பண்ணேன், இதான் பண்ணேன், நான் பண்ணேன், அது பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டுற இதுல பண்றாங்க. அதைதான் இவர் வந்து சமூக நீதின்றாரு, பெண்ணுரிமை அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறோம் மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல இருக்கும்போது நேரு அவர்கள் வந்து பிரஸ் வந்து கூப்பிடுறாங்க, மேயரை வந்து மேயர் பார்க்காம நிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு மரியாதையே சொல்லியிருக்கலாம். ஆனா ஏதோ எந்த விதத்துல பொலைட்டா பேசியிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு இவ்வளவு ஒரு மேயர் சென்னை கார்பரேஷன் மேயர்ன்றப்போ அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூப்பிட்டுருக்கலாம், அவர் தாழ்மையா போகணும் அப்படின்னு சொல்ல கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்ன, பாரு கூப்பிடு, அந்த மாதிரி ஒரு மேயரும் ஒரு பெண்ணாகவும் ஐயோ எல்லாரும் இருக்கும் அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி இப்ப நான் அந்த இடத்துல இருந்து ஐ ஃபீல் தட். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா அவர் சொல்லியிருந்தாரு மதன் கௌரி அவர்கள், இங்க வந்து கேஸ்ட் பார்த்து ஓட்டு போடுறதுல சமூக நீதி பார்த்தா ஓட்டு போடுறதுல இவ்வளவு விஷயம் நடந்துடும் திரும்பவும் 40 கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் இங்க சமூக நீதி தான் ஒர்க் ஆகுதா, இங்க கேஸ்ட் தான் ஒர்க் ஆகுதா, இங்க ரிலீஜன் தான் ஒர்க் ஆகுதா அப்படின்ற கொஸ்டின் மறுபடியும் எழுந்துட்டே இருக்குது. அது முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு அந்த திமுக கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து பேசியிருப்பாரு இல்லையா ஒரு விஷயத்துல, இந்த ஆம்ஸ்டர்டாம் கொலை தொடர்பாக. அதுல பேசும்போது என்ன சொல்றாங்க, எங்க மக்கள் போட்ட அந்த ஓட்டுனால தான், எங்க மக்களுடைய அதிக ஓட்டு தான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு இந்த அரியணையில இந்த 40 இது கிடைக்கிறதுக்கோ இல்ல இந்த சட்டசபை தேர்தல் நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய மக்கள் தான் அப்படின்றதையும் அவர் அங்க ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன,
இங்கே கேஸ்ட் இருக்கனால தான். சரி, கேஸ்டே இல்லைன்னா எதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு தலைவர், இந்த ஜாதி தலைவர், அந்த ஜாதி தலைவர் எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கு அவங்க வந்து இன்னொரு கட்சி கூட அலையன்ஸ்ல இருக்காங்க? நான் திமுக மட்டும் சொல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் எதுக்கு அவங்க கூட அலையன்ஸ்ல இருக்காங்க? அவங்களுடைய அந்த ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும், அங்க வந்து ஒரு கேஸ்ட், அங்க ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால, எலெக்ஷன் டைம்ல ஒர்க் ஆகும், இந்த மக்களுடைய ஓட்டு நமக்கு வரும்ன்றதுனால தான் இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க. இங்க இது இல்லை அப்படின்றத வந்து அவர் எப்படி ஆணித்தரமா வந்து சொல்றான்னு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம், ஃபேண்டஸி நம்ம நினைக்கிற விஷயம். இங்க வந்து கேஸ்ட்ல ஓட் போடக்கூடாது, அந்த தலைவர் நல்லா பண்ணா போடணும், நமக்கான விஷயத்த கொடுத்தா பண்ணணும், இந்த பார்ட்டின்னு போடக்கூடாது, இவங்கன்னு போடக்கூடாது, 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு போடக்கூடாது, இல்ல காசு கொடுக்குறாங்க, இது கொலுசு கொடுக்குறாங்க, குடம் கொடுக்குறாங்க, இதுக்காக எல்லாம் போடக்கூடாதுன்னு அப்படின்றது நம்ம வந்து இப்படி ஒரு தமிழ்நாடு நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இதெல்லாம் இங்க நடந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்லி அவர் பேசுறாரு. சோ இதுதான் வந்து பல முரண்பாடான கருத்துக்கள்ல ஒரு கருத்து. அந்த மாதிரி அவர் ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாரு. ஹிந்தியை வந்து இங்க அபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி, ஏன்னா அந்த ரன்வீர் அவர்கள் வந்து ஒரு பஞ்சாபியை சொல்றாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியும் பட் இங்க ஹிந்தியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு பல திணிப்புகள் வந்து நடந்தது. நானும் பர்சனல் திணிப்பை வந்து ஏத்துக்க மாட்டேன், அது ஹிந்தியில எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். பட் ஸ்டில் நமக்கு தேவைன்னா எல்லா லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும் அப்படின்றது, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, இஃப் நீடட் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்றதான். அதுக்கு வந்து யாரும் ஒரு தடை போடக்கூடாது. இப்ப ஸ்கூல்ஸ்ல அந்த ஒரு தடை தான் இருக்கு. ஸோ அதை பத்தி அவர் சொல்றாரு, ஹிந்தி பத்தி. ஸோ அதற்கு தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணாரு. ஹிந்தி திணிப்பை அவர் இருக்கட்டும், கருணாநிதி அவர்கள் இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ற திராவிடியன் மூவ்மெண்ட் இருக்குல்ல, சொந்த திராவிடியன் மூவ்மெண்ட்ல இருக்க அந்த குடும்பங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஹிந்தி படிக்கிறாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ல போய் சேர்றாங்க. அவங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ல போய் சேர்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி அவங்க வச்சுக்கிற ஓன் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்துல இவர் வந்து அது அவருக்கே தெரியும் இவங்க தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் இப்படி அவர் வந்து பேசுற ஒரு விஷயம். அதே மாதிரி முக்கியமா கருணாநிதி அவர்கள் கிட்ட ஒரு முறை கேட்கிறாங்க, தயாநிதி மாறன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறீங்க இல்லையா, ஏன் அப்படின்ற மாதிரி அதோட மீன்ல ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஸோ இங்க இருந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களும் அங்க அமுச்சு வச்சோம், இப்போ டிஆர்வி பாலு போன்றவர்கள் அங்க அமுச்சு வச்சோம்னா ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு. ஸோ பாராளுமன்றத்தில் நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்க அங்கே போய் தெரியணும்னு அதுக்கு தேவை என்ன, ஹிந்தி அப்படின்றது. ஸோ அதான் நம்ம எல்லாம் படிக்கக்கூடாது, அவங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லலாம்னா, எனக்கே இப்போ கொஞ்சம் சொட்டா கொஞ்சம் எனக்கும் ஹிந்தி தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே பாம்பே வந்துட்டு போறேன், ஸோ நான் எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்றாரு. ஸோ ரெண்டு பேர் கேட்குறாரு, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஹிந்தினால உங்களுக்கு என்ன யூஸ் இருந்திருக்கு உங்க லைஃப்ல அப்படின்றவரை கேட்குறாரு. அப்போ சொல்றாரு, என்ன யூஸ், இந்த பாட்காஸ்ட் செஷன்ல உட்காந்து எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அது யூஸ் அப்படின்றது. அதே அவர் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்றாரு, பாம்பே டிராவல் பண்றேன், இங்க போறேன். இப்போ ஒரு மொழி தெரிஞ்சிருக்குன்னா அடிக்கடி அவர் போற இடம் மாதிரி அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு நீடுக்கு வராரு போறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் வந்து அவங்க கிட்ட பேச முடியும். இப்போ தமிழ்நாடுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு போகலாம். ஆனா வந்து பெருசா படிப்பறிவோ அந்த ஒரு இது இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட வந்து பேச முடியாது இல்லையா, வேற ஒரு லாங்குவேஜ் வரவங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம இருக்கிறோம் பண்றோம்னா தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அதனாலதான் மதன் கௌரி அவர்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதுல கேட்கும்போது ஜஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஒரு பாட்காஸ்ட்ல சொல்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது, இந்த பாட்காஸ்டுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அவர் படிச்சுட்டு வந்தாரா அப்படின்னு தோணுது. அடுத்ததா ஃப்ரீபீஸ் என்ன சொல்றாரு, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்க எப்படின்னா, இப்ப கருணாநிதி அவர்கள் வந்து ஃப்ரீயா டிவி கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க வந்து ஃபேன் கொடுப்பாங்க, சைக்கிள் கொடுப்பாங்க, லேப்டாப், இப்படி மாறி மாறி மக்களுக்கு ஃப்ரீபீஸை வந்து அள்ளி தெளிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என் வீட்டுல வந்து கருணாநிதியுடைய ஒரு டிவி இருக்கும், ஜெயலலிதாவுடைய ஒரு ஃபேன் இருக்கும், லேப்டாப் இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த கட்சிகள் நமக்கு அந்த வீட்டுல வந்து ஃபேன் ஓடினா இந்த கட்சி இருக்குது, இவங்க தான் கொடுத்தாங்க, அவங்களை போய் ஓட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மக்களுடைய மைண்டு போகும் அப்படின்றாரு. அண்ட் முக்கியமா இங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு வந்து போடுறாங்க அப்படின்னு. இந்த மதிய உணவுன்றது 50 வருஷமா சாலிடா வந்து இந்த கட்சிகள் இருக்குது இல்லையா. ஸோ இது கொண்டு வரப்பட்டப்போ காமராஜரோட பெருமையா இருந்தது, ஏன்னா அப்போ நம்முடைய நிலை அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் முதலீடுகளை ஈர்க்க வந்து வெளிநாட்டுக்கு முதல்வர் போயிருக்காரு. ஸோ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து இங்க வந்து ஈர்த்துட்டு இருக்க இந்த டைம்ல இன்னும் வந்து மதிய உணவும் காலை உணவும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு உணவு கொடுக்குற அளவு கூட பினான்சியலா அந்த பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்றத யோசிக்கும் போது என்ன அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க தோணுது இல்லையா. ஸோ இது சரியா தப்பான எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு முரண்பாடான கருத்து வந்து எனக்கு இருக்குது. ஜெயலலிதா அவர்களை பத்தி ரன்வீர் அவர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான உமன். ஸோ ரன்வீர் அவர்கள் சொல்றாரு, நான் கேட்டிருக்கேன் எங்க வீட்டுல சொல்லுவாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப போல்டான உமன், நானும் அதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சட்டமன்றத்துல அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. சட்டமன்றத்துல அவங்களுடைய சாரி எல்லாம் புல் பண்ணப்பட்டது, அவங்க முடியெல்லாம் இதான மாதிரி
அதாவது முடியெல்லாம் புல் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க நான் இனி இங்கே வந்தால் சிஎம்மாக தான் வருவேன் அப்படின்ற. ஸோ அதை தான் அவர் மெயினாக கோட் பண்ணார். உடனே ரன்வீர் அவர்கள் கேட்குறாரு, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நடந்தான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வாஸ் நாட் கிளியர், எனக்கு அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. திமுக கேட்டால் நாங்கள் பண்ணலான்றாங்க, அதிமுக பண்ணான்றாங்க, சொல்லி எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை சமூக நீதி கட்சி இல்லையா, ஸோ அவங்களுடைய சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக இவர் இப்படி பேசிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பெண் உரிமை, பெண் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் விஷயம் சொன்னேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour 19-20 minutes கிட்ட இந்த இன்டர்வியூ இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபுல் அந்த இன்டர்வியூ. நிறைய விஷயம் நான் ஐயோ இது பேசணும்னு இருக்கே, பேச முடியல, நம்ம வீடியோ பெருசா போகுது அப்படின்ட்டு யோசிச்சா நான் பேசிட்டு இருந்தேன். முக்கியமா இதை பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, திமுக காரனே இப்படி புகழ்ந்தது இல்லை, அந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞரை புகழ்ந்து பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கோட்டு தான் எனக்கு வந்து மதன் கௌரியோட இன்டர்வியூ முடியும் போது, ஏன்னா கட்சிக்காரனே இப்படி சொல்ல மாட்டேன், நீ இப்படி பேசுறியே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. முக்கியமா அந்த இன்டர்வியூ மதன் கௌரி வந்து அந்த பாட்காஸ்ட் செஷன்ல வந்திருக்காரு. ஓகே, ரன்வீர், எனக்கு ரன்வீரோட இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் சி என்னதான் பேசுறாங்க அப்படின்ட்டு நான் எப்படி இருந்தேன்னா, வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல சரத்குமார் அவர்கள் நமிதா மேம் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போறது, காதலை வெளிப்படுத்த போகும்போது ஒரு ஆர்வமா இருப்பாரு வடிவேல் அவர்கள், கமான் 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 அப்படி. நானும் அப்படிதான் இருந்தேன், கமான் ஸ்டார்ட் கேட்டு முடிச்சோடனே இப்படிதான் இருந்தேன், கமான் கமான் இருந்தேன். நான் வந்து சோகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ பார்த்துட்டு என்கிட்ட ஏதாவது தவறுகள் இருக்கு, இல்ல நீங்க சொன்ன இந்த டேட்டா தப்பு, இது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம், நீங்க தாராளமா சொல்லலாம். அண்ட் உங்களுக்கும் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லாதது, நிறைய விஷயம் நான் சொல்லாத ஏதாவது கோட் பண்ணான்னு கூட நீங்க கண்டிப்பா கோட் பண்ணலாம்.